السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த சொர்க்கத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்த வண்ணம் ஆரம்பம் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால நாம சொர்க்கத்தை குறித்து பார்த்துட்டு வரதுல இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அந்த சொர்க்கத்தினுடைய ஆசனங்கள், உட்காரக்கூடிய அந்த ஆசனங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா தன் தூதரின் மூலமாகவும், தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் நிறைய இடங்கள்ல பதிவு செய்யலாம். அதுல இன்ஷா அல்லாஹ் ஒரு சில இடங்களை நாம பார்க்கலாம். அதாவது அந்த சொர்க்கவாசிகள் சாய்ந்து கொள்வதற்கும் சரி, அவர்கள் உறங்குவதற்கும் சரி, தனித்தனியான அழகான அந்த ஆசனங்கள் இருக்கு. இன்னும் அதுல ரத்தின கம்பளங்களும் அழகிய விரிப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதை எதை வச்சு நம்ம உணரலாம், எதை வச்சு நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நான் குர்ஆனுடைய வசனத்துல இருந்து சொல்றேன். 36வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம். 36ல 56வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களும் அவர்களுடைய மனைவிகளும் கட்டில்களில், நிழல்களில் உள்ள கட்டில்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அங்கேயும் அவங்களுடைய துணையோட அல்லாஹ் தஆலா இருக்க வைக்கிறான். அப்படி இருக்கும்போது கட்டில்களில் சாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அல்லாஹ் தஆலா 55வது அத்தியாயத்தினுடைய 76வது வசனம், சூரா ரஹ்மானினுடைய 76வது வசனத்துல பேசும்போது, முத்தக்கிஈன அலா ரஃப்ரஃபின் குதுரி வ அப்கரியின் ஹிசான், பசுமையான ரத்தின கம்பிளங்களின் மீது அழகு மிக்க விரிப்புகளின் மீதும் சாய்ந்தவர்களாக அப்படின்னு அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளை பத்தி சொல்றான். இந்த ஆசனங்களை அல்லாஹ் தஆலா எப்படி போட்டிருக்கான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக, ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக சாய்ந்திருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. அப்ப சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆசனங்கள் ரொம்ப அழகானதாக இருக்கும். அந்த அழகானத ஒருவருக்கொருவர் முன்னோக்கியவர்களாக தங்களுடைய துணைகளோடு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த துணைன்னு சொன்னோடனே இதையும் ஞாபகப்படுத்திடணும். துணை அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருமே ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம், குர்ஆனுடைய வசனத்திலையும் பார்த்திருக்கோம் ஹூருல் ஈன் பெண்களை பற்றி. இந்த ஹூருல் ஈன் பெண்கள் தான் சொர்க்கவாசிகளுடைய துணைகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இவர்களை குறித்து எப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு, இவர்களுடைய தன்மைகளை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில பேசும்போது 55வது அத்தியாயத்துல சூரத்துர் ரஹ்மான்ல 58வது வசனம், 55ல 58வது வசனம், கஅன்னஹுன்னல் யாகூது வல் மர்ஜான், அவர்கள் வெண்முத்தை போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அதே அத்தியாயத்துல 74வது வசனத்துல அல்லாஹ் பேசும்போது, லம் யத்மிசுஹுன்ன இன்சுன் கபலஹும் வலா ஜான், அவர்களை மனிதர்களோ அல்லது ஜின்களோ இதற்கு முன் யாரும் தீண்டியதில்லை அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் வெண் முத்துக்களை போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள், அவர்களை இதுக்கு முன்னாடி யாரும் தீண்டினது கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா பேசும்போது அவர்களை நாம் எப்படி ஆக்கணும் அப்படிங்கிறத சூரா வாக்கியால 35வது வசனத்துல இருந்து 38 வரைக்கும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன அன்ஷஹ்னா ஹுன்ன இன்ஷாஅ ஃபஜஅல்னாஹுன்ன அப்கார உருபன் அத்ராபா, நிச்சயமாக அந்த ஹூருல் எனும் பெண்களை அவர்களை பிரத்யேகமாக நாம் உண்டாக்கினோம், பின்னர் நாம் அவர்களை கன்னிகளாகவும் ஆக்கினோம்.
இன்னும் தங்களுடைய துணைவர் மீது பாசமுடையவராகவும் சம வயதினராகவும் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மூன்று தன்மைகளை சொல்றான். ஹூர்லீன் பெண்களையே நம்ம பிரத்யேகமாக அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொன்னு, அல்லாஹ் தஆலா அவர்களை கன்னிகளாகவும் சம வயதுடையவர்களாகவும் நாம் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு பாசமுடையவர்களாக நாம் அவர்களை ஆக்கியிருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எவ்வளவு ஒரு உன்னதமான படைப்புல அந்த துணைகளை நம்மளும் இன்ஷா அல்லாஹ் துணைகளாக இருப்போம் நம்முடைய கணவருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த ஊர்லின் பெண்களை பற்றி பேசும்போதே இவ்வளோ அழகா சித்தரிச்சு சொல்றாங்க. அப்ப இன்னும் நம்மள அழகாக்குவான் அப்படிங்கிறதுல நாம சந்தேகப்பட தேவையே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் அழகாக்குவான், நம்மள இன்னும் அவர்களுக்கு பொருத்தமானவர்களாக ஆக்குவான் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம நம்பணும். சரி, ஹதீஸ்ல இந்த பெண்மணிகளை பற்றி, இந்த ஹூர்லின் பெண்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்து பெண்களுடைய கால்கள்ல அந்த வெண்மை எந்த அளவுக்கு இருக்கும்னா, பல ஆடைகளுக்கு அப்பால் இருந்தும் அந்த எலும்பு மஜ்ஜைகளுக்கு வெளியே என்ன செய்ய முடியும், காண முடியும். அந்த எலும்புகளுக்கு இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைகளை, அந்த வெண்மையை காண முடியும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு மனிதன் அந்த ஹூர்லின் பெண்ணை பற்றி அவங்களோட வர்ணனை, அந்த ஹூர்லின் பெண்களை பற்றிய வர்ணனையை சொல்லும் போது, கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்மணி இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், நல்லா விளங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த பெண்மணியினுடைய அந்த அழகு எந்த அளவுக்குன்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதிகளை பிரகாசிக்க செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்து பெண்கள்ல ஒரு பெண் இந்த பூமியில பார்க்கும்போது சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதிகளை பிரகாசிக்க செய்வாங்க. அவ்விரண்டிற்கும் இடையில உள்ளதையும் நறுமணமாக வீச செய்வாங்க. அவங்களுடைய தலையில இருக்கக்கூடிய முக்காடு இந்த உலகையும் அதில் உள்ளதையும் விட சிறந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹூர்லின் பெண்களை அல்லாஹ் ரொம்ப அழகான ஒரு படைப்பாக படைச்சிருக்கிறான். அந்த படைப்பு சொர்க்கவாசிகளுக்கான ஒரு துணையாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். அந்த ஹூர்லின் பெண் ஒரு நாளும் தன் மனைவியோடு, தன் கணவரோடு, தன் துணையோடு சண்டையிட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய இடத்துல பார்க்கணும். அப்ப என்ன விளங்குது, அல்லாஹ் அவர்களை தன்னுடைய துணையை திருப்திப்படுத்துவதற்காக, தன் துணையினுடைய பொருத்தம் பெறுவதற்காகவே அவர்களை அக்காலத்துல படைச்சிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூர்லின் பெண்களை கொடுத்து, இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாசனங்கள், அங்க இருக்கக்கூடிய ஆசனங்கள், மரங்கள், இன்னும் அங்க இருக்கக்கூடிய உணவு, இது எல்லாத்தையும் வச்சாலும் அல்லாஹ் அவங்களை தனித்தனியாக வைக்கிற ஒரு குடும்பமாகத்தான் வச்சிருக்கான். ஏன்னா அல்லாஹ் தஆலா இதை குறித்தும் பேசும்போது சுப்ஹானல்லாஹ் 52வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். 52வது அத்தியாயத்தினுடைய 22 52ல 25ல இருந்து 28வது வசனம் சூரத்து தூர்ல. இதை விட இன்னொரு வசனத்தை பார்ப்போமா? ஆமா, இதை விட 13வது அத்தியாயத்தை எடுத்துக்கலாமா? இதை விட 13ல 23. ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் வذُرِّيَّاتِهِمْ வல்மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். நிலையான சுவனபதி, அதில் இவர்களும் இவர்களுடைய பெற்றோரில் இவர்களுடைய மனைவிமார்களில் இவர்களுடைய சந்ததியினரில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள். வானவர்கள் ஒவ்வொரு வாயில் வழியாக
இவர்களிடம் நுழைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அங்கேயும் அவர்கள் நம்ம என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தோட நுழையலாம். நம்முடைய குடும்பத்தினரையும் சந்திக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான ஒரு பார்வை நமக்கு கொடுக்கணும்னு துவா செஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல இப்ப நம்மளுடைய குடும்பத்திலேயே யாராவது ஒருத்தவங்க ரொம்ப அழகான முறையில உச்சகட்டமான இபாதத்துக்களை செய்யும் போது நாம ரொம்ப கம்மியா பண்ணிருக்கோம். ஆனா இணை வைக்காத நிலையில அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அவர்கள் எந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையிறாங்களோ அதே சொர்க்கத்துக்குள்ள நம்மையும் அழைத்து செல்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஓகேங்களா? அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன் பாருங்க. அவர்களின் சந்ததிகளுக்கும் நம்பிக்கை கொள்வதில் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுடன் அவர்களின் சந்ததிகளையும் நாம் சேர்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் அந்த பாக்கியத்தை குடும்பத்தினர்களோடு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிறத நாம விளங்கிக்கலாம். அப்ப அங்கேயும் நம்ம குடும்பமாக நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நாம தான் நிறைய இபாதத் பண்றோம்ன்ற அந்த சிந்தனை இல்லாம நாம் செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டா என் குடும்பத்தோடு சொர்க்கத்துல நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான்ற அந்த எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? நல்ல முறையில இபாதத்தை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அங்க என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது கிடைக்காம இருக்கவே இருக்காது. சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலிருந்தும் நமக்கு தெரியக்கூடியது, அல்லாஹ்வினுடைய பேச்சிலிருந்தும் நமக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்பது உங்களுக்கு உண்டு. அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசும்போது இதைத்தான் பயன்படுத்துறான். நீங்கள் கேட்பதும் உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நினைக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடியது. அதே மாதிரியே நம்ம என்ன நினைச்சாலும் அல்லாஹ் தஆலா அதை நமக்கு கொடுத்துடணும். நம்ம என்ன நினைச்சாலும் அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பானா. ஆனா பெரிய விஷயம் என்னன்னா, அங்க நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத அளவிற்கு அல்லாஹ் எல்லாத்தையுமே அந்த சொர்க்கத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். சரி, இந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும். இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள், உண்மைக்கும் சொர்க்கத்தை பத்தி பேசணும்னாலே நிறைய நாள் பேசலாம். நம்ம அடுத்தும் இன்ஷா அல்லாஹ் நரகத்தை பத்தியும் ஒரு புரிதல் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் நரகத்தை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அதனால சொர்க்கத்தை பற்றி இந்த அளவுக்கு சொன்னா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தானா இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை நம்ம இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்யணும். இந்த சொர்க்கத்தை பத்தி நான் சொன்ன விஷயத்துல ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னா, இந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும். இந்த சொர்க்கத்துல நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் அல்லாஹ்வை நாம நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை நம்ம பெறணும். அல்லாஹ்வினுடைய கருணையை நம்ம பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த சொர்க்கத்துக்குள்ள போய் இது எல்லாம் எனக்கு கிடைச்சாலும், இதை விட உச்சகட்டமாக, இதை விட பேர் ஆனந்தமாக அல்லாஹ்வினுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும். எண்ணி பார்க்கவே முடியாத, யோசிக்கவே முடியாததுதான் சொர்க்கம். அந்த யோசனைக்கும் அப்பாற்பட்டது அல்லாஹ்வினுடைய பொருத்தம், அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வினுடைய திருப்தி. இதை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு அங்க என்ன செய்வானா? கொடுப்பானா. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல? அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை கூப்பிடுவானா, சொர்க்கவாசிகளே அப்படின்னு கூப்பிடுவானா. அப்ப உடனே சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, எங்கள் இறைவனே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானா, நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பானா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் பெற்றோரையும் நம் சந்ததியினரையும் பார்த்து இந்த வார்த்தையை அல்லாஹ் கேட்கணும். நாமளும் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லணும்னு துவா செஞ்சுப்போம். அப்ப அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, உன்னுடைய படைப்பினங்கள்ல யாருக்கும் வழங்காதத நீ எங்களுக்கு வழங்கி இருக்கும் போது நாங்க எப்படி திருப்திப்படாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, கருணை மிக்க அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, இதை விட உங்களுக்கு சிறந்ததை நான் வழங்க போறேன் அப்படின்னு. அப்ப அந்த சொர்க்கவாசிகள் கேட்பாங்களாம், யா அல்லாஹ் இதை விட சிறந்தது எது இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்களாம். அல்லாஹ் தஆலா சொல்வானா, என்னுடைய திருப்தி உங்களுக்கு வழங்கி விட்டேன்.
ஒருபோதும் நான் உங்கள் மீது என்ன செய்ய மாட்டேன், அதிருப்தியுற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் திருப்தி உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இனி நான் ஒருபோதும் உங்கள் மீது அதிருப்தியுற மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பொக்கிஷமாக இருக்கும்னு யோசிங்க. அல்லாஹ் நம்மளையும் பார்த்து சொல்லணும். நம்மளுடைய பாவங்களை அவனுடைய கருணையால மன்னிச்சு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக்கி நம்மையும் இந்த வார்த்தை நம்மளை பார்த்து இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்னு நம்ம நிறைய இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அந்த பொருத்தம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பேரின்பம்ல. சொர்க்கத்துல அது கிடைக்கும், இந்த பொருள் கிடைக்கும், அந்த விஷயங்கள் கிடைக்கும், அது எல்லாத்தையும் தாண்டி யோசிங்களே அல்லாஹ்வினுடைய பொருத்தம். இந்த பொருத்தத்திற்காகத்தானே எவ்வளோ நாம சிரமப்படும். இந்த பொருத்தத்துக்காக நம்மளை காட்டிலும் நபிமார்கள் இந்த உலகத்துல அரும்பணிகள் செய்யறதினுடைய நோக்கம் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்கணுன்ற நோக்கத்தோடு தானே. அல்லாஹ் தங்களை தண்டிச்சிடக்கூடாது, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்கணும் தானே. அந்த பொருத்தத்தை அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சகோதரிகளை தயவு செய்து நாம அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த பொருத்தத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இன்ஷா அல்லாஹ். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்துல நாளை மறுமை நாள்ல சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்த உடனே அல்லாஹ் தஆலா தன்னை காட்சிப்படுத்துறது கிடையாது. அல்லாஹ் திரைக்கு அப்பால் இருந்து அந்த சொர்க்கவாசிகளுக்கு திரையை விலக்கி தன்னை காண்பிப்பான் அப்படிங்கிறத படிக்கிறோம். குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்லும் பொழுது 75வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம், கியாமால 23வது வசனம். என்ன வார்த்தைய அல்லாஹ் அதுல பயன்படுத்துறான் அப்படின்னு பார்த்தோம்னா 22, 23 உஜூஹு யௌமைதின் நாதிரா. அந்நாளில் சில முகங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு செழுமையாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தம்முடைய இறைவன் நனவில் நோக்கியவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை சொர்க்கவாசிகள் பெறுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை சொல்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிதாக்கல் ஜன்னah, ஒரு பிரார்த்தனை. இன்னொன்னு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzத நல்வி வஜ்ஹிகல் கரீம். அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக நான் உன்னிடம் கேட்கிறேன், லzzத நظرி லzzத நظرி லிவஜ்ஹிகல் கரீம், சங்கையான உன் முகத்தை பார்ப்பதினுடைய இன்பத்தை உன்னிடம் கேட்கிறேன். அந்த முகத்தை பார்ப்பதினுடைய அந்த சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் இதை ஓதுவோம். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கட்டும்னு துஆ செய்வோம். சரி, இந்த சொர்க்கம், இந்த பொருத்தம், இந்த திருப்தி, இந்த இறைவனை காணக்கூடிய பாக்கியம், இது எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும். யார் அந்த சொர்க்கவாசிகள்? இந்த சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள் யாரு அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரை நம்ம சொல்லலாம். நான் ரொம்ப குறிப்பிட்டு சில விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். முதலாவது, அந்த சொர்க்கத்திற்கென்று உள்ள மனிதர்கள் யாரு அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காம அல்லாஹ் தன்னை விசாரிப்பானே அப்படிங்கிற அந்த பயத்தோடு ஈமானோடு வாழக்கூடிய மனிதர்கள். இணை வைக்காத எவரையும் நரகில் நுழைய செய்யாமல் இருப்பதுதான் அல்லாஹ் தனக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இப்ப நம்ம இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நம்மளாலையும் என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்திற்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திருப்பியும் சொல்றேன், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்ம நம்பணும்னா, நரகத்திற்கு அல்லாஹ் நம்மளை செல்ல விட மாட்டான் அப்படிங்கிறத
நாம விளங்கணும். இப்ப முதல் விஷயம், இணை வைக்காத நபராக இருந்தோம்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செஞ்சிருவான் இன்ஷா அல்லாஹ், சொர்க்கத்தை கொடுத்துரும். இது எல்லாமே ஆஹ் இணை வைப்போடையே சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கு. இணை வைக்காம இருக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லான்ற கலிமாவோடு மரணிக்கும் போது கடுகளவு ஈமான் இருந்துச்சுன்னா, லா இலாஹ இல்லல்லான்ற வார்த்தை இருந்ததுன்னா, மணிகோதுமை அளவுக்கு இருந்ததுன்னா, இப்படி இது எல்லாமே லா இலாஹ இல்லல்லான்ற கலிமா மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படிங்கிறது தெரியும். இந்த லா இலாஹ இல்லல்லான்ற கலிமாவுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த லா இலாஹ இல்லல்லான்ற கலிமாவினுடைய சிறப்பை பார்த்தோம்னா, மறுமை நாள்ல மக்கள் முன்னாடி அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை விடுதலை செய்வான். அவனுடைய குற்றங்கள் எப்படி இருக்கும்னா, பதிவு செய்யப்பட்ட 99 ஏடுகள் விரிக்கப்படும். 99 ஏடுகள் அவனுடைய குற்றங்கள்ல விரிக்கப்படும். ஒவ்வொரு ஏடுமே அவனுடைய பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு தொலைவுடையதாக இருக்கும். அப்ப அல்லாஹ் கேட்பானா, இதுல எதையேனும் நீ மறுக்கிறியா அப்படின்னு கேட்பானா. இன்னும் கேட்பானா, நம்பகமான எனது எழுத்தாளர்கள் உனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த மனிதன் சொல்லுவானா, இல்லையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். அந்த குற்றங்களுக்கு உன்னிடத்துல ஏதாவது சமாதானம் இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த மனிதன் சொல்லுவானா, இல்லை இறைவா அப்படின்னு சொல்லுவான். அப்ப இறைவன் சொல்லுவானா, நிச்சயமாக உனக்கு என்னிடத்துல நல்லதே நடக்கும். இன்று எந்த அநீதியும் என்ன செய்யாது, என்னிடத்துல இருந்து உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய துண்டு சீட்டு ஒண்ணு அல்லாஹ் வெளிப்படுத்துவானா. அதுல அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு எழுதப்பட்டிருக்கும். இன்னொருத்துல லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டு கொண்டு வரும். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்வானா, உனது ஏட்ட நீ பாரு அப்படின்னு சொல்லுவான். அந்த மனிதன் சொல்லுவானா, இறைவா இந்த துண்டு சீட்டு அந்த ஏடுகளுக்கு எப்படி நிகராகும் அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு எந்த அநியாயம் செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடுகள் அனைத்தும் ஒரு தட்டிலையும் இந்த லா இலாஹ இல்லல்லான்ற அந்த கலிமா உள்ள அந்த சீட்டு ஒரு தட்டிலையும் வைக்கப்படும். ஏடுகள் உயர்ந்து அந்த துண்டு சீட்டு வைக்கப்பட்ட அந்த தராசு கனமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லான்ற கலிமாவை அந்த மனிதன் ஈமானோடு இருந்த காரணத்தினால அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த கலிமாவை பற்றி பிடித்து நம்முடைய செயல்கள்ல நம்முடைய சிந்தனைகள்ல வச்சு நம்ம வாழ்ந்தோம்னா அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கான நன்மை கொடுப்பான். சகோதரிகளை, தயவு செய்து இதுல நாம கவனத்துல இருக்கணும். நான் இந்த அமல் செய்யறதுனால நான் சொர்க்கவாசி ஆயிடுவேனா, அந்த அமல் செய்யறதுனால சொர்க்கவாசியாக ஆயிடுவேனா அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இபாதத்துக்களை செய்யணும். அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக நான் ஆக்குறேன்றதுக்கு நிறைய விஷயங்களை எல்லா இடங்கள்லயும் பட்டியலிடல. சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம் லா இலாஹ இல்லல்லான்ற கலிமாவோடு வாழ. இந்த லா இலாஹ இல்லல்லான்ற கலிமா இருந்ததுன்னா அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதுல என்ன விஷயம்னா, இந்த லா இலாஹ இல்லல்லான்ற கலிமாவோடு நம்மிடத்துல இறைவன் என்னெல்லாம் குணங்களை சொல்றானோ, இறையச்சத்தோடு இறைவனை சார்ந்து நீதியானவர்களாக, மென்மையானவர்களாக, கடனை தள்ளுபடி செய்யக்கூடியவங்களாக, அல்லாவை அஞ்சி அழக்கூடியவர்களாக, பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவங்களாக, வலது கை கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாதவர்களாக, இன்னும் சொல்ல போனா சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடியவர்களாக இப்படி நம்ம எல்லாம் இருக்கும்போது நம்முடைய அந்த செயல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும் போது இன்ஷா அல்லாஹ் நாம சொர்க்கத்துல எல்லா வாயில் வழியாகவும் அழைக்கப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லா மனிதர்களை காட்டிலும் முதன்மையானவர்களாக உள்ள நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தரும். இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஒரு அடிப்படையில லா இலாஹ இல்லல்லான்ற கலிமா இருக்கக்கூடிய மனிதருக்கே அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை கொடுத்துறான் அப்படிங்கும்போது நம்ம நல்ல முறையில இபாதத்துக்களை செய்யும் போது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா யோசிச்சு பாருங்க. உண்மைக்குமே முத்தகீன் இறையச்சம் உடையவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தியிருக்கேன்னு சூரா ஆல இம்ரானினுடைய 132வது வசனம், இந்த 133வது வசனம் அதுல பேசிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுவான் அந்த சொர்க்கவாசிகளுக்குரிய பண்புகளை. இந்த வசனத்தை மட்டும் நான் மேற்கொள்றேன்.
மேற்கோள் காட்டுறேன். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா வல் காலிமீனல் கய்ஸ் வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் அப்படின்னு முடிக்கிறேன். அதாவது அந்த இறையச்சம் உடையவர்கள், சொர்க்கம் இறையச்சம் உடையவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கு. அந்த சொர்க்கத்திற்குள்ளவர்களுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்லும்போது, அவங்க இன்பமான நேரத்திலையும் துன்பமான நிலைகளையுமே அல்லாஹ்வுக்கு என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா கொடுப்பாங்க, கோபத்தை அடக்கிக் கொள்வாங்க, மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகளை மன்னிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மூணை மட்டும் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நம்ம தர்மம் செய்யறோம். நான் கஷ்டப்படும் போது செய்யக்கூடிய தர்மம் அல்ல. அதாவது நான் கஷ்டப்படுறதுன்னா வருமானத்துல கஷ்டத்தை சொல்ல வரல. உடல் ரீதியாக பாதிப்பு அல்லது ஏதாவது எனக்கான மன கஷ்டங்கள் அப்படிங்கும் போது நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறது கிடையாது. நான் நல்ல நிலையில இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறது, நல்ல மனநிலையில இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் வசதியே இல்ல, வசதி இருந்தா நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு. சகோதரிகளை, நம்ம யாரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல வாழ்ந்தவர்களை போன்று வாழல. யதார்த்தமான உண்மை. அல்ஹம்துலில்லாஹ், என் வீட்ல, நம்ம வீட்ல ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி நம்ம வீட்ல இருக்கு. அப்படியும் இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு தேவையான அரிசியாவது நம்ம வீட்ல இருக்கு. இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் நம்மள நல்ல நிலைமையில தானே வச்சிருக்கிறான். ஆனாலும் என்னால தர்மம் செய்ய முடியலன்னு சொல்றது நமக்கான ஒரு பரிதவிப்பாதான் தெரியும். ஏன்னா எனக்கு தர்மம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் செய்யக்கூடாது? நான் ஏன் அதுக்கு தயாராக கூடாதுன்ற சிந்தனை வரணும். சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்குமே நமக்கு முன்னாடி வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாரையும் எடுத்து பாருங்க. இந்த சொர்க்கத்திற்காக எல்லாத்தையுமே இழந்தாங்க. இந்த சொர்க்கத்துக்காக மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்ல வரல. வெறுமனே தர்மத்தை பத்தி மட்டுமே நான் சொன்னேன் கேளுங்களேன். இழந்தாங்களா இல்லையா? இழந்தார்கள் என்பது தவறான வார்த்தை. தியாகம் செய்தார்கள். தங்களுக்கான சேமிப்பாக கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்து வந்தவங்க யாருமே தனக்கான ஆடையோ, தனக்கான இருப்பிடத்தையோ, தனக்கான செல்வத்தையோ கொண்டுட்டு வரல. அல்லாஹ்வுடைய பாதையில அப்படியே வர்றாங்க. இப்ப அவங்களுக்கான தங்குமிடம் வேணும், இவர்களுக்கான உணவு வேணும், எல்லாமே வேணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஞானத்தை கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. எப்படிப்பட்ட சகோதரத்துவம்? ஒரு மக்காவாசி ஒருத்தர், மதீனாவாசி ஒருத்தவங்க, முஹாஜிர் ஒருத்தர், அன்சாரி ஒருத்தர் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. 1450 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாகரிகம்னாலே என்னன்னு தெரியாம வாழ்ந்த மக்கள்னு இன்னைக்கு பேசக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை கொண்டு எப்படி தங்களை தயார்படுத்தியிருக்காங்கன்றத நம்ம விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஈமானை கொண்டு எப்படி தயார்படுத்தினாங்கன்றதையும் விளங்கணும். மக்காவாசி ஒருத்தர், மதீனாவாசி ஒருத்தரும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்திடுறாங்க. இப்படி ஏற்படுத்தினதுல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், ஸஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் ஏற்படுத்துறாங்க. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கூட்டு போய் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகோதரரே, அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு கிடைத்த சகோதரரே, எனக்கு செல்வம் இருக்கு, உங்களுக்கு அதுல பாதியை கொடுக்கிறேன். எனக்கு 2 மனைவிகள் இருக்காங்க, உங்களுக்கு யார பிடிக்குதுன்னு சொல்லுங்க, அவங்கள நான் தலாக் கொடுக்குறேன், நீங்க அவங்கள திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இப்ப அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க உங்களுடைய கடை தெருவை எனக்கு காட்டுங்க, அதுல நான் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நல்லா யோசிங்க. கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமூகம். அதனாலதான் அவர்களுடைய பெயர்களை உச்சரிக்கும் போது கூட ரலியல்லாஹு அன்ஹும் அப்படிங்கிற ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட சமூகம்! இன்னைக்கு என் கையில இருக்கக்கூடிய பொருள்ல 4 பொருள் இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் தயங்குறேன். இது இருந்தா நல்லா இருக்குமே அந்த சிந்தனை. ஆனா அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஏற்படுத்துற சகோதரத்துவம்னு சொன்ன உடனேயே எல்லாத்தையும் சமபாதியாக அவங்களுக்கு குடுக்கறதுக்கு முன் வராங்கன்னா, எப்படிப்பட்ட ஈமான்! அந்த சொர்க்கத்திற்காக எப்படி தன்னை தயார்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்க துணிஞ்சிருந்தாங்கன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு வசனத்தை இறக்குற வரைக்கும் தங்களுடைய சொத்துல அவங்கதான் வாரிசுன்னு ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதை மறுத்து வசனத்தை இறக்கும் போதுதான் அவர்கள் அதுல இருந்து வெளியவே வராங்க. அப்ப யோசிங்க. இந்த சொர்க்கத்தை நாடிதானே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிதானே நம்ம என்ன தர்மம் பண்றோம்?
நான் ஒரு தர்மம் கொடுத்தா அதுல எனக்கு என்ன ஃபாய்தான்னு யோசிக்கிறேன். மறுமையில என்ன ஃபாய்தான்னு யோசிச்சு நான் தர்மம் பண்ணா பரவாயில்ல சகோதரிகளே. இம்மையில எனக்கு என்ன கிடைக்கும்? இவங்களுக்கு நான் குடுத்தேன்னா எனக்கு திருப்பி ரிட்டர்ன் இந்த பொருள் கிடைக்கும். இவங்களுக்கு நான் குடுத்தா ஒண்ணுமே எனக்கு கிடைக்காது. நான் ஏன் குடுக்கணும்? இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். நல்லா பாதுகாத்த சகோதர சகோதரிகளை தவிர, இல்ல பாதுகாத்த மனிதர்களை தவிர, இதுதான் நம்ம சொல்லணும். அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்குள்ள ஒரு தர்மம்னா முன்னாடி வரணும். எனக்கான ஃபாயிதா மறுமையில கிடைக்கணும்ன்ற எண்ணத்தோடு நான் தர்மம் செஞ்சா நீங்க கேட்கலாம் எப்படிமா அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்கள் சஹாபாக்கள் எல்லாருமே ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சஹாபாக்கள் எல்லாருமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் போய் முறையீடே செய்வாங்க. அவ்வளவு நெருக்கம். ஒரு தலைவராக இருந்தும் ரொம்ப மனிதர்களோடு, சகோதரர்களோடு, சஹாபாக்களோடு, தன் தோழர்களோடு ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு சஹாபி வர்றாரு. வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுல நான் என்னோட தோட்டத்துக்கு பாத்தி கட்டலாம்னு சொல்லிட்டு நான் பாத்தி கட்டினேன். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய பேரிச்சம் அந்த மரம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய வீட்டுல நிக்குது. சோ பாத்தி கட்டுறதுக்கு அவர்கிட்ட போய் நான் அந்த மரத்தை கேட்டேன். பணத்தை விலை கொடுத்து வாங்குறேன்னு சொன்னேன். அவரு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் வரவழைக்கப்படுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க அந்த மரத்தை கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல மரத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல நான் கொடுக்க மாட்டேன்ட்டு போயிருது. நல்லா விளங்கிக்கணும். இது இந்த 2 பேரும் சம்மந்தப்பட்டது தானே. போயிடுறாங்க. அப்ப அந்த சபையில இருந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த மரத்தை வாங்கி கொடுத்தா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல மரத்தை கொடுப்பானா அப்படின்னு கேட்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா உங்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ் தஆலா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனேயே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதர்கிட்ட போறாங்க. போய் கேக்குறாங்க, அந்த ஒரு மரத்தை கொடுங்க. உங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் கொடுக்க மாட்டேன். அப்ப மறுபடியும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு 100 மரம் கொடுக்குறேன். எனக்கு அந்த ஒரு மரத்தை கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் மறுக்கிறார். 100, 200 ஆகுது, 200, 300 ஆகுது, 300, 600 மரம் ஆயிருச்சு. இப்ப பேரிச்ச மரங்கள் 600 பேரிச்ச மரங்கள் நிறைந்து ஒரு தோட்டத்தை, என் தோட்டத்தையே நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மனிதர் என்ன செய்யறாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த மரத்தை இந்த மனிதருக்கே நான் கொடுத்துறேன், உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி அந்த தோழருக்கு இந்த மரம் இப்ப கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டதா என்ன பாத்தி கட்டுறதுக்காக விடப்பட்டது. இப்ப இந்த தோழர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தோட்டத்துல அழகா பாத்தி கட்டும்போது அந்த மரத்தோட சேர்த்து அவருக்கான தானே பாத்தியை கட்டி முடிச்சிடுறாரு. வாழ்க்கை நகருது. பின்னொரு நேரத்துல அந்த 600 மரங்கள் கொண்ட ஒரு மனிதர் இருக்கார்ல, வாங்கினாரே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, சரியான ஏமாளியா இருக்கீங்களே, யாராவது போய் ஒத்த மரத்துக்கு 600 மரங்கள் கொண்ட ஒரு தோட்டத்தை போய் கொடுப்பாங்களா? இப்படி போய் என்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்களுடைய அந்த புரிதல் நமக்கு வரணும் உண்மைக்கும். அப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க அந்த மனிதர்ட்ட, நான் ஏமாளி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொர்க்கத்துல மரத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா மரத்தை மட்டுமா கொடுப்பான், சொர்க்கத்தையும் எனக்கு கொடுப்பான். அந்த சொர்க்கத்துக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு போயிடுறான். யோசிங்க, அவர் சம்பந்தப்படல. சொர்க்கத்துல ஒற்றை மரம் கிடைக்கும்ன்ற வார்த்தைக்கு தன்னிடத்துல உள்ளத தர்மம் பண்றாங்கன்னா, தனக்கான இருப்பிடத்தை தயார் பண்ணிக்கிறாங்கன்னா, ஏன் நாம அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளாக மாறக்கூடாது? சகோதரிகளை தர்மம் செய்யணும். நான் கஷ்டப்படுற நேரத்திலையும், நாளைக்கு என்னுடைய நிலைமை என்னன்னு யோசிச்ச நிலையிலையும், வறுமைக்கு அஞ்சாமலும், எந்த ஒரு இதுவும் இல்லாம அல்லாஹ்வுடைய பாதையில நாம செய்யக்கூடிய தர்மம் சிறந்த தர்மம். எனக்கு நாளைக்கு பொழுதுக்கு என்னன்னு நான் யோசிச்ச நிலைமையிலையும் என் ரப்பு எனக்கு இருக்கான்னு நான் செய்யக்கூடிய தர்மம் ஆக சிறந்ததுன்னா, அந்த தர்மத்தை நம்ம செஞ்சு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக ஆவதற்கு முயற்சி செய்யணும். முயற்சி பண்ணலாம். நம்ம பண்ணணும். இல்லன்றதே கிடையாது. சகோதரிகளே, ஒரு பறவை காலையில வெறும் வயித்தோடதான் தன்னுடைய கூட்டை விட்டு வெளியேறுது. ஆனா திருப்பி உள்ளக்க நுழையும் போது, மாலையில வரும்போது வயிறு நிரம்பிய நிலையில தான் வருது. அதற்கு உணவளிக்க கூடிய இறைவன்
எனக்கு உணவளிக்க மாட்டானா? என் இறைவன் எனக்கு உணவளிக்க மாட்டானா? என்னுடைய நெற்றியை அவனுடைய சுஜூதுல அவனுக்காக நான் வைக்கும்போது, என் இறைவன் எனக்கு கொடுக்க மாட்டானான்ற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ்? கட்டாயம் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்து அந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக மாறணும். இன்னும் அந்த சொர்க்கவாசியினுடைய தன்மையில கோபத்தை அடக்குவார்கள், மிஞ்சி விழுங்குவார்கள் அப்படின்னு. கோவமே வராதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. கோபம் வரும். வரக்கூடிய கோபத்தை மென்று விழுங்கணும்ன்ற வார்த்தையை தான் நம்ம படிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் சில பேர் கேட்டாங்க. நீங்க நீளமாகவே பங்கீடு செய்யலன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்னைய பார்த்தா நீங்க இந்த வார்த்தை சொல்றீங்க. நான் யாரு தெரியுமா? அல்லாஹ் எனக்கு வஹிய இறக்குறான் தெரியுமா? நான் மிஅராஜுடைய பயணம்லாம் போயிட்டு வந்தேன் தெரியுமா? இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை எப்படி இருந்தது? நான் நீதமாக நடக்காட்டி வேற யார் நீதமாக நடப்பாங்க? இதுதான். இதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினாங்க. இதுல இன்னும் பெரிய உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா சகோதரிகளே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா கோவப்பட மாட்டாங்க. அப்படி கோபம் வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உன் மூக்கு மண்ணை கவ்வட்டும், உன் நெற்றி மண்ணை கவ்வட்டும்னு சொல்லுவாங்க. எரிய சுஜூது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைன்னு படிக்கிறோம். சொர்க்கம் அவர்களுக்குரியதுதான் இல்ல? அந்த சொர்க்கவாசியாகவே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து நம்மளையும் வாழ்வதற்கான பயிற்சியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நான் பிறரை மன்னிக்கிறேனா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்ற அந்த எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட இருக்கலாம். மன்னிப்பவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு. மன்னிக்க கூடியவங்களுக்கும் சொர்க்கம் உண்டு. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு. அதெல்லாம் நான் இங்க சொல்ல வரல. மன்னிக்கக்கூடிய பண்பு அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய பண்பு. கஃபூர் கஃபூராக இருக்கின்றார். மன்னிக்கக்கூடிய தன்னுடைய பண்பு தன்னுடைய அடியான்ட்ட இருக்கணும்னு அல்லாஹ் தஆலா விருப்பப்படுறான். என் அடியான் மன்னிக்கணும்னு விருப்பப்படுறான். சோ நாம மன்னிக்கணும். நான் மன்னிக்கிறது என்னுடைய பெருமைக்காகவோ, நான் தான் எல்லாரையும் பொறுத்து போறதுக்காகலாம் நான் சொல்லல. எனக்கு கோவம் வரும், வெறுப்பு வரும், எல்லாம் வரும். வந்தாலும் என் இறைவனுக்காக நான் இதை பொறுத்துக் கொள்கிறேன். என் இறைவனுக்காக இதை மன்னிக்கிறேன்ற எண்ணம் நம்ம கிட்ட வரணும் சகோதரர்களே. அப்படி வந்துச்சுன்னா கட்டாயமா அல்லாஹ் நம்மளையும் அந்த சொர்க்கவாசியெல்லாம் ஆக்கி வைப்பான். நம்மளையும் உயர்ந்த ஆசனங்கள்ல, ரத்தின கம்பளங்கள்ல, ரொம்ப அழகான முறையில நம்ம நினைச்சதெல்லாம் கிடைச்சுக்கிட்டு எல்லாமே பார்க்கக்கூடிய பாக்கியத்தோடு நம்மையும் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வான். நீ தொப்போ இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்தை பத்தி படிச்சா மட்டும் பத்தாது. சொர்க்கத்துல எப்படி மரம் இருக்குமாமே, அந்த 100 ஆண்டுகள் பிரயாணம் செஞ்சாலும் அதனுடைய நிழலை கடக்க முடியாது. இந்த வார்த்தையை பதிவு செய்யறது என் நோக்கம் கிடையாது. இந்த வார்த்தைக்குரியவங்களாக நம்ம வாழணும். அந்த 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 விஷயம் எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும்ன்றதுக்காகத்தான் இந்த வகுப்பே. உண்மைக்கும் அதுக்குதான் இந்த வகுப்பு. நம்மட்ட மாற்றம் ஏற்படணும். நான் சொர்க்கவாசியாக மாறுவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும், திட்டமிடணும், நான் வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் மன்னிப்பே வராது. அவங்க முகத்தை பார்த்தாலே என்னத்த ஞாபகம் வச்சு என்ன செய்ய போறேன் சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. இந்த உலக வாழ்க்கைன்றது ஒண்ணுமே இல்லைன்னு வாயளவுல கிடையாது. நான் மன்னிக்கிறதுல முன் வரணும். எனக்கு கோவம் வரும், வெறுப்பு வரும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அப்படியெல்லாம் வராமலாம் எல்லாம் மலக்குகளை மட்டும்தான் படைச்சு வச்சிருக்கிறான். எந்த விதமான உணர்வுகளும் இல்லாம கோபமோ, பொறாமையோ, பகைமையோ இல்லாத உணர்வுகளை எல்லாம் மலக்குகளுக்கு தான் படைச்சிருக்கிறான். நம்ம மனுஷங்க எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இறைவனுக்காக நான் பொறுத்து போனாதான் எனக்கு சொர்க்கம். அப்பதான் சொர்க்கம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லட்டா? நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அவதூறு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். நேரமும் இல்ல. அதனால நான் குறைச்சிட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவதூறு சுமத்தப்பட்ட பொழுது, ஆயிஷா நாயகி மேல அவங்க தூய்மையானவங்கள்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட அல்லாஹ் இன்னைக்கு அவங்க மேல அவதூறு சொல்லப்பட்ட உடனே அடுத்த நிமிஷமே வசனத்தை இறக்கல. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீரோடு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. முதல்ல அவங்களுக்கு தன் மேல அவதூறு சொல்லப்பட்டதுன்றதே தெரியாது. திருப்பி சொல்லப்பட்ட உடனே தன் தாய் வீட்டுக்கு தகப்பனார் வீட்டுக்கு போறேன் ரசூலாட்ட அனுமதி கேட்டு வருவாங்க. வந்த உடனேயே ரசூலாவும் அனுமதி கொடுப்பாங்க. அவங்க போவாங்க. தாயிடத்திலையும் தகப்பனார் இடத்திலையும் கேட்பாங்க. 2 பேரும் அல்லாவே அறிந்தவர்கள்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க, துவா கேட்பாங்க, தொழுவாங்க. கண்கள் அழுது 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 கண்ணீரே இல்லாத அளவுக்கு ஆயிரும். இப்படிலாம் நம்ம வரலாறு படிக்கிறோம். இதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வசனத்தை இறக்குனான். சூரா நூரினுடைய 10 வசனங்கள் இறக்கப்பட்டது. அப்படிதானே? இப்ப விஷயம் கவனிங்க.
இப்ப ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இறக்கப்பட்டுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு கோவம் வருது. ஏன் மகன் மேல அவதூறு சுமத்துனவங்கள ஒருத்தர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால உதவி பெறப்படக்கூடியவர், தர்மம் பெறப்படக்கூடியவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய சாட்சி மகன், சின்னம்மா மகன். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மிஸ்தாஹுக்கு இனி நான் தர்மமே செய்ய மாட்டேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லிடுறாங்க. நல்லா விளங்கிக்கணும். நல்லா புரிதல் அழகான முறையில நமக்கு கொடுக்கணும். அதை மனசுல பதியவும் செய்யணும். வாழ்க்கையில அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கணும். சொன்ன உடனே அல்ல உடனே வசனத்தை இறக்குறான். அல்லா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பலையா? உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பலா யா அல்லாஹ், நீ என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன், நான் தொடர்ந்து தர்மம் செய்கின்றேன். மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வசனத்தை இறக்கி மன்னின்னு அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பலையான்னு கேட்கிறான்னா, அப்ப எவ்வளோ அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறத விரும்புறான். நம்ம சொர்க்கவாசியாக ஆகணும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். இப்ப சகோதரிகளே, சொர்க்கவாசிகளுக்கு நிறைய பண்புகள். நான் வெறுமனே இந்த வசனத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த வசனத்தை தான் சொன்னேன். 134வது வசனத்தை சொன்னேன். படிச்சு பாருங்க. எல்லாரும் உட்காந்து படிங்க, மனசார படிங்க. அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணுன்ற எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நல்ல முறையில படிப்போம். அல்லாஹ் நம்மையும் சொர்க்கவாசியாக ஆக்கி கொடுக்கட்டும். சொர்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கட்டும். இந்த உலகத்திலையும் சரி, மறுமையிலையும் சரி, சொர்க்கவாசிகளுடைய அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யும். சரி, இதுல ரொம்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இன்னையோடைய வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. என் உயிரை தன் கைவசம் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நீங்கள் சொர்க்கவாசிகளில் கால் பகுதியினராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் சொல்றாங்க, சொர்க்கவாசிகளில் 1/3 பகுதியினராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறாங்க. அப்ப மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கவாசிகளில் பாதி தொகையினராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பையும் சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஹ்ஷருடைய மைதானத்துல கூடியிருக்கக்கூடிய மக்கள்ல வெள்ளை காளை மாட்டில் உள்ள கருப்பு முடியை போல அல்லது கருப்பு காளையில் உள்ள ஒரு வெள்ளை முடியை போல நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக நாம இருப்போம் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த எண்ணிக்கையை எப்படி சொன்னாலும் நம்மையும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல நம்முடைய குடும்பத்தோடு நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் நாம துஆ செய்யலாம். சகோதரிகளே, சொர்க்கவாசிகள் அப்படிங்கிறது சாதாரணமானவர்கள் கிடையாது. காரணம், சொர்க்கம் சாதாரணமானது கிடையாது. சொர்க்கம் சிரமங்களால சூழப்பட்டது, சோதனைகளால சூழப்பட்டது. அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த உலகத்துல சின்ன சின்ன தடங்கல்களாகட்டும், சின்ன சின்ன இடையூறுகளாகட்டும், சின்ன சின்ன சோதனைகளாகட்டும் என்னை சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்லக்கூடியது, எனக்கான நன்மையை அதிகப்படுத்தக்கூடியதுன்ற எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் அதை அணுகணும்னா நமக்கு பெரிய விஷயமாகி தெரியாது. ஒரு கஷ்டம் எனக்கு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இதன் மூலமா என் பாவத்தை மன்னிச்சு என்ன சொர்க்கத்துக்குள்ள நுழைய வைப்பான்ற அந்த சிந்தனை வந்துச்சுன்னா அது நமக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து நாம வாழ்வோம். சோ இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய விஷயங்களை பத்தி குரான்ல சொல்லப்பட்டதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம அழகான முறையில தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அதை அடையணுன்ற எண்ணத்தோடு அமல் செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருளணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல அல்லாஹ் எந்த அளவுக்கு சொர்க்கத்தை பத்தி பேசியிருக்கானோ அதே அளவுக்கு நரகத்தை பற்றியும் தன் திருமறையில பேசியிருக்கிறான். தன் தூதரின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல நரகத்தை பற்றியும் அதில் உள்ள விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டு அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக நாம இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் 3 நாளைக்கு சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்டார். ஒரு மனிதர் 3 முறை ஒரு நாளைக்கு சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்டா சொர்க்கம் அவருக்கு கடமையாகி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னah
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா அப்படிங்கிற துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் இதை 3 முறை இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கடமையாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.